வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு காலையில் விடிஞ்சா சம்மர்ஸ்லாம் காலையில் 3:30 மணிக்கு போகிறானுங்க. அதுக்குள்ளே ரூமருக்கு மேலே ரூமரு. இவங்க ரிட்டன் ஆக போகிறானுங்க, அவனுங்க ரிட்டன் ஆக போகிறானுங்க. எப்பா தலை வலிக்குதுப்பா. சரி, ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு என்னெல்லாம் புரளிகள் வந்துருக்குது, யாரெல்லாம் எப்படிலாம் பேசுகிறாங்க மற்றும் யாரெல்லாம் ரிட்டனாக வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் முழு தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க புரளி தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்மர் ஸ்லாமுடைய ஸ்டேஜை வந்து அவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு முறை சொல்லிக்கிறேன். இதுதாங்க சம்மர் ஸ்லாம் 2026 ஸ்டேஜ். நல்லா இருக்குல்ல? வழக்கமாக வெறும் குகையை மட்டும் வச்சுருப்பானுங்க, உள்ளே ட்ரெயினாக போகும்போது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஆடியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஸ்டேஜை நல்லாவே டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ட்ரிபிள் ஹெச்சை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹைலைட்ஸு. ஏன்னா ஸ்டேஜை இந்த தடவை ஒழுங்காக கொடுத்துருக்கானுங்க. போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க பேர் எதிர்பார்க்குற ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறத தாண்டிலும் எக்கச்சக்க பேர் ரிட்டர்ன்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. சம்மர் ஸ்லாமில் எக்கச்சக்க மேட்சை காட்டிலும் ரிட்டர்ன்ஸ்க்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் வருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஜோசி நம்ம எழுதலை. ஆனால் இன்ஜுரி இல்லாமல் ரெடியாக இருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. அதில் எந்தெந்த ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸ் முதல் இடத்துல இருக்கார். அவருக்கு நெக் இன்ஜுரி ஏற்பட்டது. நெக் இன்ஜுரி ஏற்பட்டு இப்போ அவர் வந்து ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இவர் ரெஸ்லிங் பண்ணலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ரிட்டர்ன் ஆனால் நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைப்பர் ராண்டி ஆட்டன் சம்பவம் பண்ணணும்னா சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக பண்ணலாம். அது டே 1ல் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கோடி ரோட்ஸுக்கும் சரி, சிஎம் பங்குக்கும் சரி, WWEயோடைய சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது அதில் கண்டிப்பாக ராண்டி ஆட்டன் ஒரு திடுக்கிடும் திருப்பமாக வந்தாருன்னு வைங்களேன், உண்மையிலேயே சொல்கிறேன், பங்கமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் உமன் டிவிஷனில் இந்த ஸ்டெஃபனி வால்கர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆகலை. அவங்களோட ரிட்டனை பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த சம்மர் ஸ்லாமை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவங்க ஒரு வேளை ரிட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உமன்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது அவங்க ஹீலாக வரலாம், ஃபேஸாக வரலாம், என்னத்தை வேணால் வரலாம். ஒரு வேளை அவங்க ரிட்டன் ஆனாங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமில் நம்ம ரிட்டனாக எதிர்பார்க்கலாம். 100% 100க்கு 100 இல்லை, சொன்னதில் ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, யாராவது வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்குது. நான் இப்போ சொன்னது எல்லாமே டே 1க்கு தான், சரிங்களா? டே 2க்கு நம்ம சம்மர் ஸ்லாம் டே 1 முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்தது ட்ரிபிள் ஹெச் வந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 6 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ட்விஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் அதில் எதை பார்க்குறேன்னா மென்ஸுக்கான ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச்சு. இதில் நம்ம சோலசிக்காவா, எலைனைட்டு, ராய்ஸ்கி, இந்த பக்கம் பிளட் லைன் இப்போ தான் சேர்ந்துருக்குது. பிரியதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஜாக் ஆஃப் ஆர் டீம் வந்து வின் பண்ணுது அப்படின்னா ட்விஸ்ட் எதுவும் இருக்காது. ஒருவேளை க்ளீனாக பார்த்தீங்கன்னா சோலசிக்காவோட டீம் வின் பண்ணாலும் ட்விஸ்ட் எதுவும் இருக்காது. ஆனால் ட்விஸ்ட்டுங்கிறது எதில் இருக்குன்னா மேபி பிளட் லைனில் இன்னொருத்தர் சேர்றாருன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கும். சோலோசிக்காவை நம்ப முடியாது. என்னதான் ரசிகர்கள் மத்தியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சப்போர்ட்டு கிப்போர்ட்டு எல்லாமே கிடைச்சாலும் அவருக்குள்ளேயும் பிளட் லைன் ரத்தம் தானே ஓடிட்டு இருக்குது. எப்போ எந்த பக்கம் மாறுவாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டே 2ல் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வேறு இருக்குது. குல்லாவை போட்டுட்டு வந்து சம்மோன் ஸ்பைக் போடுறதுக்கு தலைமை ரெடியாக இருக்கிறான். ஒரு வேளை வந்தால் டே 2ல் சம்பவம் இருக்குது, அதுக்கு இவர் சேரணும். இவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் டீமில் ராய்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஆக்சுவலி சோலோசிக்காவிட்ட வா சரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஆனால் வாலண்ட்ரியாக என்னை கூப்பிடுங்களேன், நான் வந்து சேர்றேன் அப்படின்னு வாலண்ட்ரியாக போனவர் தான் ராய்ஸ்கியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு தலையை வெட்டினா பிகி அந்த மாதிரி இருப்பார். நெஞ்சு மட்டும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்குது. இவரை தான் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், இந்த மாதிரி நெஞ்சு பெருசாக இருந்தால் நம்ம ஊரில் ஏதோ சொல்லுவாங்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, பெரிய மனசு, பறந்த மனசுன்னு சொல்லுவோம்ல, அதை நான் சொன்னேன். நீங்கள் வேறு மாதிரி நினச்சிங்கன்னா நான் பண்ண முடியாது. சரி, இப்போது இவர் வந்து மேபி பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாலண்ட்ரியாக வந்து நான் பிளட் லைனில் ஜாயின் பண்ணட்டா என்னையும் கூப்பிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டவர். ஆனால் பிளட் லைனில் இதுவரைக்கும் பிளட் லைனை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க, சமி ஜெயினை தவிர்த்து. சமி ஜெயினுக்கு அப்புறமா இவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனால் இதில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்தா டே 2வையும் எதிரொலிக்கும்.
ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் முன்னாள் ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆடல்ஸ், அவர் இப்போ ரஸ்லருங்க, நம்ம ரஸ்லர்னே கூப்பிடுவோம். மல்யுத்த வீரர் நிக் ஆடல்ஸுக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச்சு கிட்டத்தட்ட 2023 தான் தன்னுடைய லாஸ்ட் மேட்சை நிக் ஆடல்ஸ் விளையாடினார். 3 வருஷ கேப்புக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுவும் ரிங் ஜானரால் குந்தர் ஆப்பனுடைய குண்டியை கிழிக்கிற அளவுக்கு சண்டை போடுறதுல குந்தர் நல்லவர், அந்த அளவுக்கு சூப்பராக சண்டை போடுவார். என்ன நம்ம பயலுக்கு தான் குந்தரை பார்த்து கிழிஞ்சா வாயன் கிளவி வாயின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்து திட்டிகிட்டு இருக்கானுங்க. அது ஏன் தான் தெரில, அவரை பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டிங் வருதான். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி யாருக்காவது இருக்குது? சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் வெற்றி பெற்றால் ஒரு ட்விஸ்ட்டு டேனிங்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு குந்தர் வெற்றி பெறுவார். மேபி இந்த மேட்சை சர்ப்ரைஸ் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் தெரில. என்னவாக இருக்கும்? ஒருவேளை குந்தர் கூட யாரையாவது NXT ரெஸ்லர்ஸில் சேர்த்து டீம் அப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து சம்மர்ஸ்லாமில் என்னென்ன மேட்ச்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்ப்போம். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா கண்டிப்பாக நம்ம ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆவார். இல்லாட்டா பங்கு ஹீல் கேரக்டர் பண்ணுவார், இல்லாட்டா கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணுவார். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும். சரி, குந்தர் மேட்சை சொல்லியாச்சு, டாக் டீம் மேட்சை சொல்லியாச்சு, ஹெல் இன் எ செல் மேட்சை ஹோல்டிங்கில் வைப்போம். உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டெஃபனி வால்கர் வருவாங்க, இல்லாட்டா ஏதாவது குழுமா பண்ணி லிவ் மார்க்னே சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த 6 உமன் டேக் டீம் மேட்ச்சு அதை தூக்கி குப்பையில் போடு, ஏன்னா அந்த மேட்செல்லாம் ஒரு மேட்சே கிடையாது. சரிங்களா? ஒரு வேளை ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோன்னா பேஜுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து ரைவலரி பண்ணுறது, அப்படி பண்ணால் மட்டுமே ட்விஸ்ட்டு, இல்லாட்டா அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம மெயினான மேட்ச்சுக்கு வருவோம். என்னுடைய டே 1, அதாவது சமஸ்தம் டே 1லேயே நான் எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர். 2 தடவை நடந்துருச்சு, 3ஆவது தடவை நீ எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ப்ராக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, மல்யுத்த பேரை பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். ரோமன் கூட போது ஜான்சனாக கூட போதெல்லாம் ப்ராகை பார்த்து திட்டி இருக்கிறேன், வச்சிருக்கிறேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி ஓவர் போஸ்ட் கொடுக்குறாங்க. நான் இந்த மனுஷன் இல்லாத ரெஸ்லிங் கம்பெனியை என்னால் எதிர்பார்க்க முடியலை. ஹெல் இன் எ செல், அதாவது கேஜ் மேட்ச்னு சொல்லுவோம், கூண்டுக்குள்ளே சண்டை போடுறது. அது வார் கேமாக இருக்கட்டும், ஹெல் இன் எ செல்லாக இருக்கட்டும், ஸ்டீல் கேஜாக இருக்கட்டும், சட்டி பனியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தோற்றதே கிடையாது. அதுவும் இந்த ஸ்டீல் கேஜுக்குள்ளே ப்ராக் லெஸ்னருடைய உத்தர தாண்டவம், ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், அண்டர்டேக்கரே பார்த்தீங்கன்னா அருணாக்குடியை கலத்தி விட்டு அவங்க இந்த ப்ராக் லெஸ்னர். அப்படிப்பட்ட ஹெல் இன் எ செல்லில் உத்தரதாண்டம் ஆடுறவர் தான் அந்த ப்ராக். அப்படிப்பட்டவர் என்ன பண்ண போகிறார்? ஏன் ரோமன் ரெயின்ஸை விட்டு வைக்கலையே? அவருக்கு ஹெல் இன் எ செல் கூண்டெல்லாம் உடச்சிட்டு வந்தார்ல தலைவன், அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்படிப்பட்டவர் ஓபா ஃபெமி கூட சண்டை போடும்போது நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை பெரிய லெவலில் எதிர்பார்ப்போம். ப்ராக் தோத்துட்டால் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரா அப்படிங்கிறத தாண்டிலும் கூட இருக்கிற பாலையாவை பற்றி நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டியதாக இருக்குது. பாலையா எப்போ எந்த பக்கம் எந்த மாதிரி மாறுவார்னு தெரில. ட்ரிபிள் ஹெச் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை காட்டிலும் ஓபா ஃபெமி தான் அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் த பீஸ்டாக இருக்குன்னு நினச்சாருன்னா ப்ராக் இதில் தோக்க வைக்கலாம். அதுலேயும் பால் ஹேமன் இதுக்கப்புறமா விஷன் டீமில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால விஷனில் இருக்கிற ப்ரான் பேக்கரை அவங்க வந்து இப்போ கலத்தி விட்டாங்க. ஆனால் கலத்தி விடாத ஆள் ஓபா ஃபெமி கூட பால் ஹேமன் சேர வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாருன்னா 3ஆவது தடவையாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு அகேன்ஸ்டாக பால் ஹேமன் விட்ரால் பண்ணுவார், அதாவது துரோகம் பண்ணுவார். அப்படி பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். ப்ராகும் பால் ஹேமன் இந்த காம்பினேஷன் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே முடியாது. பட் ஆனால் ஓபா ஃபெமி பால் ஹேமன் அப்படிங்கிற ஒரு பெரிய காம்பினேஷன் உருவாகும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓபா ஃபெமி ஒரு ஹீல் கேரக்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச், கூண்டு பூட்டப்பட்டிருக்கும். ஏதாவது முறையில் ப்ராக் அடிச்சடியில் கூண்டு உடஞ்சிதுன்னா அப்படி தான் பால் ஹேமன் கூண்டுக்குள்ளே வர முடியும். மேபி நம்ம பால் ஹேமன் கூட சொல்ல முடியாது, சர்ப்ரைஸாக என்ன வேணாலும் நடக்கலாம். யாராவது வந்து அட்டாக் பண்ணலாம், அதன் மூலிமா ப்ராக் வின் பண்ணி ஓபாவுடைய நெக்ஸ்ட் ஃபியூட் அவங்க கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரூ மாக்கின்டர் இருக்கிறாரு, எக்கச்சக்க பேர் ரிட்டனுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கூட வந்து ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக ப்ராக் வெற்றி பெற்று இந்த ஸ்டோரியை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இன்னொரு புது நபர், நான் அது ட்ரூ தான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு யாராக வேணால் இருக்கலாங்க, ரிட்டன் ஆகிறதுக்கு எக்க பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணி அவங்க கூட ஃபீட் போகலாம், அல்லது பால் ஹேமன் துரோகம் பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு சில செய்திகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஓபாக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு பெரிய மேட்ச் ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸுக்கு அப்புறமா ரோமனுக்கு நிகரான ஒருத்தர் அடித்து சொல்கிறேன் ஓபா தான். ஃபிசிக்கலி மனுஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. ஓபாக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது அரங்க மதுரை விசிலு பறக்கவே அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதுக்காக மேபி இதில் ஓபா ஃபெமியை வெற்றி பெற வைக்கலாம், பால் ஹேமன் இவரோட சேரலாம். இப்படி பலப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நடக்கிறது தான் நிஜம். நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
பார்த்து முடிச்சோன்னே ரெஸ்லிங் கிங் தமிழில் நான் அதை ரிவ்யூ போடுவேன். இந்த சேனலில் போட மாட்டேன், ரெஸ்லிங் கிங் தமிழில். நம்ம சேனலில் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்லிங் சேனல் வரும். அது 3மே நம்ம சேனல் தான். மறக்காமல் அந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை பார்க்குறேன். சரிங்களா?